ஹalleluya, praise God. இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம முதலாவது வாரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவரை முதலாவது நம் கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் அப்பா. எங்களை அப்பா ரட்சித்து மீட்டு வழிநடத்தும் தேவன் நீர் ஒருவரே. எங்கள் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபை உள்ளவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி அப்பா. கடந்த மாதம் எங்களை அப்பா கர்த்தாவே எந்த கர்த்தாவே ஆபத்திலோ கர்த்தாவே வியாதிகளிலோ எதிலுமே அப்பா எங்களை கைவிடாமல் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வலது கரம் எங்களை நடத்தினது, அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவைகளை சந்தித்தீர், அதற்காக நன்றி. இந்த மாதம் கூட கர்த்தாவே தேவரீர் நீர் எங்களை நடத்த போவதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு பலத்தை தாங்க. உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் நடக்க நீர் கிருபை தாங்க அப்பா. உம்முடைய பிரசனத்தில் அமர்ந்து நாங்கள் வளர எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி அப்பா. உம்மோடு கர்த்தாவே நாங்கள் நேரத்தை செலவிடுவதற்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. பாடுகிற பாடல் ஆராதனை மற்றும் கர்த்தாவே இப்படி வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபித்தாங்க. வழிநடத்தி பலப்படுத்துங்க எங்கள் ஆண்டவரை, ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நம் முதல் பாடலாக நாம் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது என்று ஒரு நல்ல பாடல். அது இங்கிலீஷ்லேயும் நல்ல பாடலை பாடுவாங்க, as the deer pantersனு. தமிழ்லேயும் நமக்கு தெரிந்த பாடல் தான் எல்லாருக்கும். அது சேர்ந்து நாம் பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, என் ஆத்மாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, என் ஆத்மாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. யோர்தான்
தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ சிறுமலைகளில் இருந்தோ உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளில் இருந்தோ உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. நீர் என்னை ஏன் மறந்தீர், கண்மலையான தேவன். நீர் என்னை ஏன் மறந்தீர், எதிரிகளால் அடியே துக்கத்தால் திரிவதேனோ. எதிரிகளால் ஒழுங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. நன்றியப்பா. ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நேராக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு நேராக வருவோம். ஹல்லேலூயா. இருதயங்களை ஆண்டவருக்கு திறந்து கொடுப்போம். ஆண்டவர் பேசுவதற்கு let God speak to you. hallelujah. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இதுக்கு நாம் திறந்து கொடுப்போம் நம் இருதயங்களை. இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். எல்லா துதிக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவரே. அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா கர்த்தாவே துதி கன மகிமைக்கும் சர்வ சிருஷ்டி எஜமான நீர் ஒருவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் படைத்து உருவாக்கின எங்கள் ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் ஏதாவது எனக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் என்னை காப்பாற்ற வேண்டும், ஆண்டவர் என்னை வழிநடத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக ஆண்டவர் அதை செய்வார். அவர் நம்மை கைவிடாமல் காத்து வழிநடத்துகிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர், அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே நீர் அப்பா எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கினவர். ஹல்லேலூயா. உம்மை போலவே கர்த்தாவே எங்களை அப்பா உம்முடைய சாயலும் ரூபத்திலும் படைத்தவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தை உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தை உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. 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 Hallelujah. 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 Hallelujah.
வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. அவி ஆத்மா சரீரமும் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரமும் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகிறோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகிறோம் உம் ஆசீர் பெறவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. எல்லாவற்றையும் படைத்து உருவாக்கினவர் எங்கள் ஆண்டவர். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் இதயத்தை உம்மிடத்தில் கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிற எங்கள் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த மாதம் கூட கர்த்தாவே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் கர்த்தாவே தேவரே. அப்பா, இந்த மாதத்தை எங்களுக்கு கர்த்தாவே தேவரே அப்பா எங்களுக்கு தெரியாதப்பா கர்த்தாவே, எப்படி இது போக போகுது எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனால் தேவனே அப்பா, எதிர்காலத்தை அறிந்த ஆண்டவர் நீர் ஒருவரே. நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்கள் ஆண்டவரே. You are there with us, Lord. You are with us. அப்பா, ஆல்பா ஒமேகாமான தேவன் என்று உம்முடைய நாமம் உள்ளது. The God of the past and the present and the future, Lord. Hallelujah. அப்பா, துதிக்கிறோம் கர்த்தா. அப்பா, நித்தியம் நித்தியம் அப்பா நீர் இருக்கிற ஆண்டவர். From eternity to eternity, Lord. அனைத்தும் அறிகிற ஆண்டவர் அப்பா. Hallelujah. இந்த மாதத்தின் காரியங்களை அனைத்தும் அறிகிறீர். நாங்கள் சரியான சாய்ஸை சரியானதை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி சரியானதை தேர்ந்தெடுக்க எனக்கு பலத்தை தாங்க. ஏனோதான் ஒன்று ஏதாவது ஒன்றை எடுக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அப்பா கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க எங்கள் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒரு களிமண்ணை போல இருக்கிறோம் கர்த்தாவே. ஒரு களிமண்ணாய் இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை அப்பா நீர் அப்பா குயவனை போல, ஒரு குயவனை போல எங்களை வழி நடத்தும் அப்பா. ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுப்பு தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்ட கன்றே, கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்ட கன்றே, கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை
தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வளைந்து உருவாக்க நாம் விட்டு கொடுக்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வளைந்து உருவாக்க ஒரு பாத்திரமாக, அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக உருவாக்க விரும்புகிறார். நம்ம இப்படிதான் உருவாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறுதலாக முடிந்துவிடும். எனக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டு நடந்தால் அது தவறுதலாக முடிந்துவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த பாத்திரமாக நாம் வளைந்து கொடுக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம் வாழ்க்கை ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்றைக்கே செய்வார். இது இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, இந்த ஆராதனை வேளையில் இருக்கும் பொழுதே ஆண்டவருக்கு வளைந்து கொடுத்து பாத்திரமாக நீங்கள் இருந்தால் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளையும் நம் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கே எல்லா துதி கன மகிமை ஏறடிக்க ஆண்டவர் சொல்லும். ஹல்லேலூயா. எல்லா வாயிலும் ஆண்டவரே அப்பா, என்னுடைய இஷ்டம் போல நான் வாழக்கூடாது, மண்ணாசையில் மயங்கி என்ற ஒரு வார்த்தை அழகாக எழுதப்பட்ட பணமோ பொருளோ நிலமோ சொத்தோ எதுவுமே நாம் எடுத்துன்னு போக முடியாது. ஒன்றையும் கூட நம்மால் எடுத்துன்னு போக முடியாது. ஹல்லேலூயா. போர் நிச்சயமாக வந்துவிடும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். எல்லா தேசங்களும் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கிறார்கள். வெகு சீக்கிரமாக ஆண்டவருடைய வருகை இருக்கிறது என்றதுக்கு அடையாளம் வந்து கொண்டே இருக்கிறது. நீ அதை வாங்கி இதை வாங்கி சேர்த்து வைத்து என்ன செய்ய போகிறாய்? ஹல்லேலூயா. ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பவுல் இதோ ஆண்டவர் வந்து விட்டார் அப்படின்றார். இப்ப வெகு சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரமாக வளைந்து கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரமாக வளைந்து கொடு. வாழும் நாட்கள் ஆண்டவருக்கு பயன்படும் வாழ்க்கையாக வாழுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தும், மகிமை அவரை உயர்த்தும், எல்லாவற்றையும் உயர்த்தும். ஹல்லேலூயா. மகிமை அவருக்கு ஒருவருக்கு. ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர்.
ஆசிரியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக ஆசிரியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாம வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனை உமக்கே அப்பா, துதி புகழ் எல்லாம் உமக்கே அப்பா. ஹல்லேலூயா. நீர் ஒருவராய் இருக்கிற ஆண்டவர் அப்பா, எங்கள் மத்தியிலே வாசம் செய்யும் எங்கள் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே அசைவாடும் எங்கள் ஆவியானவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்களை நிரப்புகிற தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை பலப்படுத்தும் எங்கள் ஆண்டவரே, எங்களை தைரியப்படுத்தும் எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு பலத்தை
வேதனை அப்பா ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கர்த்தாவே தேவரீர் அருள் செய்யும் எங்கள் தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி அப்பா, எங்களோடு இருந்ததற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த வேலையில கூட சுகவீனம் பலவீனமா இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நினைக்கிறோம் அப்பா. கர்த்தாவே தேவரீர் ஒவ்வொருத்தரையும் நீர் தொடுங்க. பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அப்பா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாம் சுகமடையும். இந்த வியாதியை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் வல்லமையுள்ள நாமத்தினாலே. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அந்த வியாதியை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பலவீனம், முட்டி வலியோ எந்த ஒரு காரியமோ, அந்த பலவீனம், அந்த தலைவலி எது இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போவதாக. ஹல்லேலூயா. Lord Jesus, we praise you Lord. Hallelujah. ஒருவேளை இன்றைக்கு ஜுரத்தோடு யாராவது படுத்துக்கொண்டு இருந்தார்கள் என்றால் ஹல்லேலூயா அவர்களை நினைக்கிறோம் என் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அந்த ஜுரம், அந்த ஃபீவர் அப்பாவே இந்த நிமிஷம் இந்த நேரம் விலகி போவதா எங்கள் ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எந்த பாக்டீரியா எந்த வைரஸும் தொடாதபடி தேவன் அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. விடுதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் சிந்தின ரத்தத்தினாலே விடுதலை உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கே உண்டு. ஹல்லேலூயா. வழி நடத்தி பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி என் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாங்க, இருதயத்தை திறந்து கொடுக்க எங்களுக்கு அப்பா கர்த்தாவே அறிவு ஞானத்தை தாங்க கர்த்தாவே. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க தேவரீர் அப்பா. வழி நடத்தி பலப்படுத்துங்க. வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்கிறோம். இந்த மாதத்தின் தலைப்பு பார்த்தோன்னா, நீங்கள் ஒன்றாம் நாளில் ஃபஸ்ட் அன்னைக்கு செய்தியை பார்த்தீர்கள் என்றால், ஐ ஆம் அன் அம்பாசிடர் ஆஃப் காட். கர்த்தருடைய ஸ்தானாதிபதி. என்ன, நான் கர்த்தருடைய ஸ்தானாதிபதி இல்லை, ஐ ஆம் அன் அம்பாசிடர், அ மினிஸ்டர் ஆஃப் காட். இதுதான் நாம் இந்த தலைப்பில் தான் நாம் இந்த மாதம் முழுவதும் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதில் நம்ம ஒரு வசனம் இருக்கிறது, நம்ம அதை படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நிறைய பகுதிகளை நம்ம ஒன்றாம் நாளில் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பார்த்தோம், 2-3 பகுதிகளாக பார்த்தோம். நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போது முதலாவது காரியம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். அதாவது ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு வேதத்தில், நீ கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, அதாவது கிரைஸ்ட், அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன செய்தியை கொண்டு வந்தாரோ, தன்னுடைய தகப்பன் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்தியை கொண்டு வந்து அந்த செய்தியைக்காக, அந்த ரட்சிப்பின் செய்திக்காக, அந்த சுவிசேஷ செய்திக்காக இந்த உலகத்தில் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தாரோ, அந்த செய்தியை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால் தான் இந்த வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம், நீ கர்த்தருக்கான ஒரு ஸ்தானாதிபதி. ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தானாதிபதி என்றால் நம்ம ஒரு 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 நாட்டில் இருக்கும் ஹையஸ்ட் போஸ்ட், ஹையஸ்ட் அம்பாசிடர் அப்படின்போது அந்த நாட்டிலேயே ஹையஸ்ட் போஸ்ட் அதுதான். இந்தியன் அம்பாசிடர், இப்போ ஒரு வெளிநாட்டில் இந்தியன் அம்பாசிடர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா இந்தியன் எம்பசிக்குள்ள இருப்பாங்க. அவர்கள் யார் என்றால், அவர்கள்தான் இந்திய நாட்டை அவர்களுக்கு இந்திய நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த இந்திய நாட்டை அவர்கள்தான் முன்ன நின்று அடையாளம் காட்டுகிறார்கள்.
எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அந்த நாட்டில் சப்போஸ் ஒரு அமெரிக்காவோ இல்லை யூகேவோ எந்த நாடு இருந்தாலும் அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை என்றால் முதல்ல கூப்பிட்டு இந்திய தூதரகத்தை கூப்பிட்டு இந்திய ஸ்தானாதிபதியை தான் அவர்கள் அழைத்து கேட்பார்கள். ஏனென்றால் அவர் யார் என்றால் அவர் அந்த நாட்டின் அந்த தேசத்தின் குடிமகனாய் இருக்கிறார். அந்த தேசத்தின் முக்கியமான ஒரு நபராய் இருக்கிறார். அவர்தான் அந்த நாட்டை ரெப்ரசன்ட் செய்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்தில் நாம் என்ன செய்ய, நாம் யார், ஏன் வேதம் நம்மை கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள், அம்பாசடர் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று ஏன் சொல்கிறது என்றால், ஆண்டவர் நம்மை அப்படிதான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கும் அந்த இடத்தின் குடிமகனாய் நாம் இருப்பதால், பரலோகத்தின் குடிமகன்களாய் இருப்பதால், பரலோகத்தை ரெப்ரசன்ட் செய்யும் ஒரு நபராக, ஒரு மனிதனாக நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். அதை உங்கள் மனதில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுக்கு முன்பதாக 2 மாதங்களுக்கு முன்பாக ஐ எம் அ சிட்டிசன் ஆஃப் ஹெவன், நான் பரலோகத்தின் குடிமகன் என்று தலைப்பில் நாம் ஒரு மாதம் பார்த்தோம். இந்த மாதம் என்ன பார்க்கிறோம், நீ குடிமகன் மட்டும் அல்ல, யூ ஆர் நாட் ஒன்லி அ சிட்டிசன் ஆஃப் ஹெவன், நீ அந்த ஹெவனுடைய ரெப்ரசன்ட், அந்த ஹெவனுடைய அம்பாசிடர், ஒரு ஸ்தானாதிபதியாக ஒரு அங்கேயே நீ ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார் இந்த பூமியில் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வேதத்தில் முக்கியமான காரியம். நீ என்றைக்கு அதை புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது, நாம் எப்போ அதை புரிந்து கொள்கிறோம் அப்பொழுது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆன் திஸ் எர்த் வேற மாறிவிடும். நாம் எப்பொழுது இந்த உலகத்தில் ஜாலியாக இருக்க வேண்டும், சுத்தி கொள்ள இருக்க வேண்டும், நமக்கு பொறுப்பு எதுவும் கிடையாது, நாம் கிறிஸ்தவர்கள் அவ்வளோதான், கடவுளை நம்ம வர்ஷிப் பண்ணுறோம் அவ்வளோதான் என்று நினைத்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தால், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் முக்கியமான பொறுப்பு, த நம்பர் 1 டாஸ்க் ஆஸ் அ கிறிஸ்டியன் மறந்துவிடும். அதனால்தான் இந்த இது நீ பரலோகத்தின் குடிமகன் மட்டும் அல்ல மகனே, மகளே, நீ ஒரு ஸ்தானாதிபதியாக உன்னை இந்த பூமியில் அனுப்பி இருக்கிறேன். You have to represent me. You have to be a messenger. You have to be a mediator. 3 காரியங்களை நாம் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், you are a messenger of Christ. நீ கர்த்தரின் ஒரு செய்தியாக நீ கர்த்தரின் சுவிசேஷத்தை கொண்டு போய் செல்கிற ஒரு மெசஞ்சராக நீ இருக்கிறாய். பாருங்க, மெசஞ்சர் என்னும்போது நம்ம சொல்லும் பொழுது வேதத்தில் நிறைய மெசஞ்சர்ஸ் இருக்காங்க. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் மெசஞ்சர்ஸ். கர்த்தருடைய பிள்ளை யாரெல்லாம் கர்த்தருடைய செய்தி எடுத்துக்கொண்டு செல்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம். நாம் கர்த்தருடைய பிள்ளையா? ஆமாம். நீ கர்த்தருடைய செய்தியை சுமந்து கொண்டு செல்கிறாயா? ஆமாம். கர்த்தருடைய செய்தியை சுமந்து கொண்டு செல்கிற நீ கர்த்தருடைய மெசஞ்சர். யூ ஆர் அ மெசஞ்சர் டு காட். ஹல்லேலூயா. எப்படி தேவ தூதர்களிடம் ஆண்டவர் செய்தியை கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரோ, எப்படி மரியாளிடம் கேப்ரியேல் தூதரை அனுப்பினாரோ, எப்படி செய்திகளை கொண்டு போய் சொல்லு என்று தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பினாரோ, அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். ஆண்டவர் செய்தியை கொண்டு போய் செல்கிற, செய்தியை எடுத்து போய் சொல்கிற ஒரு நபராக, ஒரு ஸ்தானாதிபதியாக அந்த சுவிசேஷத்தின் செய்தியை உன்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை நீ கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுவார் என்ன செய்யணும்னு சொல்றாரு. படிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிங்க. 1ஆம் வசனம் படிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்று,
முதலாவது காரியம் பாருங்க, அந்த 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 மெசஞ்சர், அந்த தூதர் என்ன பண்ணுவாரா, வழிகளை ஆயத்தப்படுத்துவார் என்று. அவர் யார்? அவர்தான் ஜான் த பேப்டிஸ்டை பற்றி இந்த இடத்துல போட்டு இருக்கிறது, வழிகளை உண்டாக்குகிறவர். அதற்கப்புறமா என்ன போட்டிருக்கிறது, then suddenly the Lord you seek will come to his temple. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி போட்டிருக்கிறது, மெசஞ்சர் ஆஃப் த கவர்னன்ட், உடன்படிக்கையின் தூதர். யார்? இயேசு கிறிஸ்து. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை கொண்டு வந்தார். அவரே ஒரு மெசஞ்சர். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு நீங்கள் வெளிப்பட நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுவிசேஷம் 4 சுவிசேஷங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது, அவர் செய்தி கொடுக்கும் பொழுது எல்லாவற்றிலும் என்ன சொல்கிறார், என்னுடைய பிதாவின் சித்தம், என் பிதா இதை விரும்புகிறார், என் பிதா இதை செய்ய சொல்கிறார், என் பிதாவின் வார்த்தை இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்படின்னா என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் செய்தியை கொண்டு வந்த ஒரு ஆண்டவர். இதை அவரை காட் ஹிம்செல்ஃப், ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் அ மெசஞ்சர். அவர் ஒரு சுவிசேஷத்தின் செய்தியை கொண்டு, அதுதான் அந்த 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 சுவிசேஷ காஸ்பல்ஸ் ஃபுல்லாகவே ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டு, அவருடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா பிதாவின் வார்த்தை. இட் இஸ் a word from God. கர்த்தருடைய வார்த்தையாய் இருப்பதால், தன்னுடைய பிதாவின் வார்த்தையை நம்மளுடைய பரலோக பிதாவின் வார்த்தையாக இருப்பதால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை வெர்லி வெர்லி ஐ சே unto you ன்னுவாரு. மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு 2 வாட்டி சொல்லி எல்லா வார்த்தையும் சொல்லுவதும் காரணம் என்ன? இது எல்லாம் பிதாவின் வார்த்தைகளாக இருந்தது. பிதா அனுப்பிய ஒரு செய்தியாளராக, ஒரு மெசஞ்சராக கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். அது அவர் வாழ்ந்தும் காட்டினார். ஹல்லேலூயா. பாருங்க, அதில் இப்போ இங்கே ஒரு முதலாவது காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நாம் ஒரு வழியை உண்டாக்க வேண்டும். ஆண்டவர் 2ஆம் வருகை வருந்து கொண்டிருக்கிறார், ரகசிய வருகை. அதான் நம்ம ஆராதனையில் சொன்ன, இன்னைக்கு கூட நான் நியூஸை பார்க்கும் பொழுது, நிச்சயமாக இந்த வாரத்தில் இல்லை இந்த மாதத்தில் நிச்சயமாக ஈரான் இஸ்ரேலை ஸ்ட்ரைக் செய்யும், கண்டிப்பாக அடிக்கும் மிசைல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் ஒரு இது ரொம்ப நாளாக இருக்குது, ஈரான் இப்போ இஸ்ரேல் அடிக்க போகிறாங்கன்னு. ஆனால் இதில் ஒரே ஒரு காரியம் இப்பொழுது நடந்திருக்கிறது. என்னவென்றால், எல்லா சுற்றி இருந்த எல்லா அரபு நாடுகளும் எப்படி 46 ஆண்டுகளுக்கு முன்பதாக இணைந்தார்களோ அதை போல இப்பொழுதும் இணைய தயாராகிவிட்டார்கள். ஈரானும் சவுதி அரேபியாவும் பேசிக்கொண்டார்கள். பெரிய பெரிய தேசங்கள், அவர்கள் 2 பேரும் அரபு தேசங்களில் பெரிய தேசங்கள், அவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டார்கள், இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்று ஃபோன் கால் பண்ணி. செய்தியில் வந்ததை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், செய்தியை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹமாஸ், ஹிசபுலின், அப்புறம் ஹவுதீஸ், இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து இணைகிறார்கள் இவர்களுடன். அப்போ பாருங்க, இந்த மாதத்திலேயே இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரிய போர் வாய்ப்பு இருக்கிறது என்று எல்லாரும், அமெரிக்க தேசமும் தான் சொல்கிறது, ஜாக்கிரதையாக இருங்கள். இதெல்லாம் எதற்கு அடையாளம் என்று நினைக்கிறீர்கள்? செய்தி இதுதான். ஆண்டவர் நம்மை செய்தியாளர்களாக, ஆண்டவர் நம்மை மெசஞ்சர்ஸாக வைத்திருக்கிறார். உலகத்திற்கு போய் சொல் இந்த செய்தியை, நான் சீக்கிரம் வரப்போகிறேன் என்ற செய்தியை போய் சொல் என்று சொல்கிறார் ஆண்டவர். அதை நாம் சொல்லிதான் ஆக வேண்டும். இல்லை, எனக்கு வேலை இருக்கு, நான் இதை செய்ய, அது நீ வேலை செய்து கொண்டே, நீ உலகத்தில் வாழ்ந்து கொண்டே எதையும் செய்யாமல் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டு இருந்தால், ஆண்டவர் உன்னை சனாதிபதியாக, ஒரு அம்பாசிடராக வைத்திருக்கிறாரே, இந்த வார்த்தை உங்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லையா? அதுவும் நமக்கு ஒன்றுமே கேட்கவில்லையா? அதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே செய்தியை கொண்டு வந்தவர்.
பரலோகத்தின் செய்தியை கொண்டு வந்து இந்த பூமியில் நம்மிடத்தில் சொன்னார் ஆண்டவர், நான் மறுபடியும் வரப்போகிறேன், ஐ எம் கம்மிங் சூன் என்று ரெவலேஷன் கடைசி புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் ஆண்டவர் சொன்னது ஐ எம் கம்மிங் சூன். அப்போ பாருங்க, ஆண்டவர் நிச்சயம் வரப்போகிறார். அதை நாம் தான் போய் நின்று அதை சொல்ல வேண்டும். கர்த்தர் சீக்கிரமாக அதற்கு வழியை உண்டாக்கு என்பதுதான் இந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஐ வில் சென்ட் மை மெசஞ்சர் ஹூ வில் ப்ரிப்பேர் வே பிஃபோர் மீ. எனக்கு முன்பதாக ஒரு வழியை, நாமும் அதை தான் செய்ய வேண்டும். ஒரு வழியை ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக அவர் வரப்போகிறார். வழி என்றால் என்ன? மற்றவர்களை நல்வழிப்படுத்துவது, மற்றவர்களை சுவிசேஷத்தில் நடத்துவது நமக்கு கடமை இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால்தான் யூ ஆர் அன் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட் என்ற தலைப்பில் இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக பாருங்க, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். யார்? இயேசு கிறிஸ்து பற்றி போட்டிருக்கிறது. அப்பவே அந்த உபாகமம் புத்தகத்திலே அப்பொழுதே மோசே இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஒரு தீர்க்கதரிசி நான் எழுப்புவேன், என்னுடைய வார்த்தைகளை அவரிடம் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ பாருங்க, நாம் சொல்வது நாம் சொன்னது முதல்ல கரெக்டு தானே? ஆண்டவர் வாயிலே பிதாவின் வார்த்தைகள் இருக்கிறது இப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் அவர் பிதாவினிடத்தில் வந்தவர், அவர் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்லலாம், என்ன சொல்லலாம்? அவரே வார்த்தையாய் இருக்கிறார் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இரண்டாம் காரியம் என்னவென்றால், இது யூ ஆர் அ மெசஞ்சர் ஆஃப் கிரைஸ்ட் என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல ப்ரிப்பேர் அ வே ஃபார் த லார்ட். கர்த்தருக்கு ஒரு வழியை உண்டாக்கு. நீ கர்த்தருடைய சானாதிபதியாய் இருந்தால் நீ அவருக்கு ஒரு வழியை உண்டாக்கு என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாம் காரியம் என்ன சொல்கிறார்? அவருடைய வார்த்தை உனக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும். நீ பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம வார்த்தைகளை பார்க்க வேண்டும் அல்லவா? நம் வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது? கோபப்பட்டா எதை பேசுகிறோம்? எரிச்சல் அடைந்தால் எப்படி பேசுகிறோம்? யாராவது நம்மளை கார்னர் பண்ண பார்த்தாங்கன்னா எப்படி பேசுகிறோம்? அன்பாக பேச முடிகிறதா? கர்த்தருடைய வார்த்தையை பேச முடிகிறதா? கர்த்தருக்காக அந்த இடத்துல சாட்சியாக இருக்க முடிகிறதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லா வகைய போராட்டத்திலும், அவர்கள் எல்லா வகைய சோதனைகளிலும் நடந்து போனார். ஆனால் அவர் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் பேசினார். வேதத்தில் குறிப்பிட்டிருக்கும் வெளிப்படுத்தியிருக்கும் எல்லா வார்த்தைகளையும் மட்டும்தான் பேசினார். தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசப்பட்ட வார்த்தையை தான் மட்டும்தான் ஆண்டவர் பேசினார். ஏன் தெரியுங்களா? தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையே பிதாவானவர் கொடுத்த வார்த்தை தான் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தைகளையே மறுபடியும் ஆண்டவர் மறுபடியும் சுவிசேஷங்களில் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கர்த்தருடைய சேனாதிபதியாய் இருக்கிறாய், உன்னுடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறதா நம்ம வாழ்க்கையில? கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய வாயில வருகிறதா? Is our mouth, our tongue used to pronounce, to speak the word of God? அல்லது தவறான வார்த்தைகள், சண்டை போடுவதற்கும், பொய் பேசுவதற்கும், தேவையில்லாத காரியத்தை காசிப் பண்ணுவதற்கும், முறுமுறுப்பதற்கும், பொறாமையாக பேசுவதற்கும், எரிச்சல் அடைவதற்கும் வார்த்தைகள் நம் வாயில் வருகிறதா? அதை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் இன்றைக்கு அதுதான் சொல்கிறார். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? தெளிவாக சொல்கிறார், என்னுடைய வார்த்தையை
அவரிடத்தில் நான் கொடுத்திருக்கிறேன். எப்படி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பிதாவின் வார்த்தையை பெற்றுக்கொண்டாரோ அதை எடுத்துக்காட்டு அவர் நமக்கும் கொடுக்கிறார். அவர் அதை தான் சொல்கிறார், நீ பரலோகத்தில் இருந்து வந்த ஒரு ஸ்தேனாதிபதியாய் இந்த பூமியில் இருக்க வேண்டும், ஏனென்றால் நீ கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி என்கிறார். அப்ப அதை போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற இந்த ஸ்தானாதிபதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆக்சுவலாக தன்னுடைய வார்த்தைகள், அம்பாசிடர்ஸ், எந்த அம்பாசிடர் இருந்தாலும், சப்போஸ் இந்தியன் அம்பாசிடர் யூஎஸில் இருக்கிறாருன்னா தன்னுடைய வார்த்தைகள், தன்னுடைய செல்ஃப் மேட் லாங்குவேஜ் எதுவுமே பேச மாட்டார். எந்த பத்திரிக்கையாளரை அந்த கவர்மெண்ட் கூப்பிட்டு கேட்டாலும் அவர் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன இந்தியாவில் சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை தான் அந்த ஸ்தானாதிபதி அங்கே சொல்வார். அந்த ஸ்தானாதிபதி ஏன் அதை சொல்கிறார் என்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவர் அங்கே கொடுக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார். ஆனால் ஹையஸ்ட் போஸ்ட் இன் தட் கண்ட்ரி பிகாஸ் he represents another country. அதை போல தான் ஆண்டவர் பரலோகத்தை பரலோகத்தை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த பூமியில் நாம் இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதை தான் நாம் கோர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொன்று கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். படிங்க, யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, இல்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். பாருங்க, அப்ப ஆண்டவர் சுயமாய் எதையும் செய்வதில்லை, பிதாவின் சித்தத்தின் படிதான் ஆண்டவர் அனைத்தையும் கேட்கிறதை, பிதாவின் இடத்தில் கேட்பதை அவர் நியாயம் தீர்க்கிறார். பாருங்க, அப்போ உன்னுடைய சித்தம் போல நடப்பது ஒரு அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் கிடையாது. யூ ஆர் அன் அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் உயர்ந்த பதவியில் இந்த பூமியில் இருக்கிறீர்கள். அதனால்தான் உங்களை பார்த்து பிசாசுகள் நடுநடுங்குகிறது. பிசாசால் கை வைக்க முடியவில்லை. எப்படியாவது உடைத்து போடலாம் என்று அவனுக்கு பொறாமையாக சுற்றி கொண்டிருக்கிறான். ஏன்? வாய் அப்படியே விட்டு விட வேண்டியது தானே? உங்களெல்லாம் விட்டு விட வேண்டியது தானே? ஏன் விட மாட்டேன்னு இருக்கான்? ஏன் உங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு யோசிக்கிறான்? ஏன் இவர்களை கவர்ந்து இவர்களை தவறான வழியில் இழுக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறான்? why does he want you to fall in sin? ஏன் பாவத்தில் விழ வேண்டும் என்று நினைக்கிறான்? ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய ஸ்தானாதிபதியை இந்த பூமியில் இருக்கிறீர்கள். அதனால் அவன் அதை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். உங்களை அந்த எண்ணமே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். நீங்கள் யார்? நான் இந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர். நீங்கள் யார்? நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ். நான் ஒரு டிரைவர், நான் ஒரு ஆட்டோ. அதை தான் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பானே தவிர நீங்கள் யார்? நான் கர்த்தருடைய ஸ்தானாதிபதி என்று சொல்ல யோசிக்க கூட உங்களை விட மாட்டான் பிசாசான. ஏன் தெரியுங்களா? உண்மையை தெரிந்து கொண்டால் நீங்கள் அதற்கேற்றபடி நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்கிறேன், என்னுடைய சித்தம் அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அவருக்கு இஷ்டம் போல காரியத்தை செய்யவில்லை. இந்த பூமியில் அனுப்பப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை மட்டும்தான் செய்தார். இப்போ நீங்களும் நானும் எம்மாத்திரம். நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என் இஷ்டம் போல நடப்பேன் என்பது சொல்வது மிகப்பெரிய தவறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பிதாவின் சித்தத்தின்படி நடந்தார். நாமும் பிதாவின் சித்தத்தின்படிதான் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த வார்த்தை நம்ம யோவான் 1:1 நாம் படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு நன்றாக தெரியும். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று. பிதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தையாய் பிதாவோடு இருந்தார், பிதாவின் வார்த்தையாய் இருந்தார். அவர் இந்த பூமியிலே இறங்கி சரீரமாகி மனிதனாகி இந்த பூமிக்கு வந்தார். வார்த்தையை பெற்றுக்கொண்டார், வார்த்தையை கொண்டு வந்தார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். இந்த பூமியில் நம்மையும் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நம் வாழ்க்கையில் என்றால் what does that mean? You have to reflect Jesus Christ in your life. You are in the image of God. நீ இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் அதற்கு? நீ பரலோகத்தின் ஸ்தானாதிபதி, நீ யுவர் அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் என்றால் என்ன அர்த்தம்?
அந்த உயர்ந்த பதவியை நமக்கு கொடுக்கிறார் என்றால் என்ன? அது அதிகாரமும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். ஆனால் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, யோனா புத்தகத்தில் நாம் படித்தோம் என்றால், யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படித்தோம் என்றால், பாருங்க, யோனா 1:1. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. நீ போய் பிரசங்கி, கோ அண்ட் preach. இங்கே யோனாக்கு கொடுக்கப்பட்டது அதுக்கு விரோதமாக பிரசங்கி என்று. ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு செய்தி, இது மட்டுமல்ல, இது விரோதமாக பிரசங்கி என்று ஆண்டவர் இங்கே யோனாக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால், த கிரேட் கமிஷனில் நீ போய் சகல ஜனதங்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல் என்று மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ கோ அண்ட் ப்ரீச் என்றது ஆண்டவர் அவருடைய ஸ்தானாதிபதிகளுக்கு, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவருடைய மனிதர்களுக்கு, அவர் அழைத்திருக்கும் ஆட்களுக்கு கொடுக்கும் ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு என்ன சொல்கிறார்? 4ஆம் காரியமாக ஒரு காரியம் சொல்கிறார். என்ன? யூ ஆர் அ மெசஞ்சர் ஆஃப் காட். நீ கர்த்தருடைய செய்தியை எடுத்துக்கொண்டு செல்லும் ஆள். நீ 4ஆவதாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன? கோ அண்ட் ப்ரீச். கர்த்தருடைய செய்தியை கொண்டு, நான் கர்த்தருடைய சேனாதிபதி, நான் ஸ்தானாதிபதி என்று சொல்லி ஒரு வேலையும் செய்யாமல் நாம் இருக்கிறோம் என்றால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? எதற்காக நீ கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாக இருக்கிற? why are you an ambassador of God if you don't do any work related to that? அதற்கு அந்த பதவிக்கு இருக்கும் வேலை ஒன்று கூட செய்யாமல் நான் கர்த்தருடைய ஸ்தானாதிபதி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆனால் நீங்கள் ஒன்று உங்களை கேட்டேன்னா என்ன சொல்லுங்க தெரியுமா? நான் எங்கெங்க சொன்னேன் கர்த்தருடைய ஸ்தானாதிபதி? வேதத்தில் எழுதியிருக்கு. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதுவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இதில் கர்த்தருடைய ஸ்தானாதிபதி வர சொல்கிறீங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து அதுதான் சொல்கிறார். நீ அதற்காக தான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்கிறார். Thus you should understand that you have been called to be an ambassador for Christ. Go and preach. Go and live. போய் பிரசங்கம் செய். போய் சாட்சியாய் வாழ். மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ். கோ. இதுதான் ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 2ஆம் காரியம் ஒன்று பார்க்கிறோம். என்னவென்றால், முதலாவது a message bearer. கர்த்தருடைய செய்தியை கொண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செய்தியை கொண்டு போகிறவர். இதுதான் முதல் காரியம். 2ஆம் காரியம் a representative of Christ. கர்த்தரை வெளிப்படுத்தும், கர்த்தரை வெளிப்படுத்தும் ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். அப்போ ரெப்ரசன்டேட்டிவ். பிறகு ஒரு அம்பாசிடர் இருக்கிறார் அப்படின்னா, ஒரு சேனாதிபதி ஒருத்தர் இருக்கிறார்னா, சேனாதிபதி, அவர் யார் என்றால் he represents இந்தியா. இந்திய தூதரகத்தில் இந்தியன் அம்பாசிடர் யார் என்றால் he represents இந்தியா. இந்தியாவில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்தியா அவர் யாரை கூப்பிடுவார்கள் என்றால், முதலாவது அங்கே இருக்கும் அம்பாசிடர் அவர் கூப்பிட்டு யூ ரெப்ரசன்ட் இந்தியா, இதற்கு பதில் சொல் என்று கேட்பார்கள். அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மை பரலோகத்தில் இருக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, யூ ஆர் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? யாருக்கு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் உங்கள் வாழ்க்கையில்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடாக நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த பூமியில். நீங்கள் தான் அவருக்கு இந்த உலகத்திற்கு ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பாருங்க, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எப்படி ஒரு மெசஞ்சராக இருந்தாரோ, அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் ரெப்ரசன்டேட்டிவாக இந்த பூமியில் இருந்தார். பிதாவின் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றார். பிலிப்பு கேட்குறார். பிலிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவரை இவ்வளோ நாள் உங்கள் கூடமே இருக்கிறோமே, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காட்டக்கூடாதா?
அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு பிலிப்பை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், இவ்வளோ நாள் என் கூட இருந்து இது கூட உனக்கு தெரியாமல் போயிடுச்சா? பிதாவை கண்டார் என்னை கண். Those who see me have seen the Father. அப்படின்னு என்ன அர்த்தம்? He is the representative of the Father in heaven. Hallelujah. அதை தான் நம்மையும் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்கள்? நான் கிறிஸ்துவை கண்டேன். யாரை பார்த்து சொல்லணும்? உங்களை என்னை பார்த்து சொல்லணும். நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன். சிஸ்டர், நீங்க பேசும்போது இயேசு கிறிஸ்து பேசுற மாதிரி இருந்துச்சு. ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த 2 வார்த்தை அது ஆண்டவர் பேசணும், அப்படியே தெளிவாகிடும். சொல்லணும். இப்படி சொல்லக்கூடாது. நீ எல்லாம் ஒரு கிறிஸ்துவனா, உன் வாயிலேருந்து வந்த வார்த்தை எவ்வளவு கேவலமாக இருந்துச்சு, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்து, இப்படி சொல்லக்கூடாது. யூ ஆர் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எங்கே சென்றாலும் நீங்கள் போடுகிற ட்ரெஸ், நீங்கள் போடுகிற ஆர்னமெண்ட்ஸ், நீங்கள் பிஹேவ் பண்ணுற உங்கள் பிஹேவியர் இன் பப்ளிக், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, உங்கள் சபையில், உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க என்பது ரொம்ப முக்கியம். நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் தான். த வேர்ல்ட்லி பீப்புள் மட்டும்தாங்க அப்படி சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிறவர்கள் தாங்க முக்கியமாக. அவர்களுக்கு போய் நீங்கள் கேட்டீங்கன்னா, நீ யார் என்ன கேட்க? நான் எப்படி வேணா இருப்பேன், நான் எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணுவேன், என் இஷ்டம் போல இருப்பேன், நீ யார் என்ன கேட்பேன் அப்படின்னு யார் திரும்ப கேட்பாங்க? இந்த உலகத்தில் அவர்களோடு சேர்ந்து இருக்கும் நபர்கள் தான் இதை சொல்வார்கள். நான் கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் இப்படி தான் ஆடையை போடுவேன், இப்படி தான் என்னை அலங்காரம் செய்து கொள்வேன், இப்படி தான் மற்றவர்களிடத்தில் தான் பேசுவேன், என் குடும்பத்தில் இப்படி தான் இருப்பேன், என் ஆஃபீஸில் நான் இப்படி தான் இருப்பேன், என் சபையில் இப்படி தான் இருப்பேன், என் நண்பர்களிடத்தில் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் நடந்து கொள்வேன். ஏனென்றால் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் ஒரு நபர் இந்த பூமியில் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இதை நீங்கள் புரிந்து கொள்ள, நாம் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டால், இந்த பூமியில நாம் எதற்காக இருக்கிறோம், ஏன் இருக்கிறோம் என்ற ஒரு கடினமான சூழ்நிலை அமைந்துவிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அப்படிதான் இருந்தார். பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் படிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் என்னவா இருக்கிறார்? அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும். தற்சுரூபம் இதான் நான் சொல்லுவேன், செல்ஃப் இமேஜ். அது தற்சுரூபம் நினை. தி இமேஜ், ஹீ இஸ் இன் த இமேஜ் ஆஃப் காட் அப்படின்ற அழகாக வேதத்தில் இங்கிலீஷில் எழுதியிருக்கு. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஹீ இஸ் இன் த இமேஜ் ஆஃப் காடா, ஹீ ஃபுல்லி ரெப்ரசன்ட்ஸ் காட். ஆதியாகமத்தில் போன வாரம் என்ன பார்த்தோம்? மனிதனை தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபத்திலையும் படைத்தார். அப்போ நாம் கிறிஸ்துவின் வெளிப்பாடாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் ரெப்ரசன்டேட்டிவ், கடவுளின் அமைப்பில் இருக்கிறோம், கடவுளை உருவாக்கின அதே சாயலும் ரூபத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், பாருங்க, பரலோகத்திலிருந்து ஆண்டவர், ஆண்டவரை போலவே ஆண்டவரை ரெப்ரசன்ட் பண்ணுகிற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை ரெப்ரசன்ட் பண்ணும் கடவுளாக இந்த பூமியில் இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இதை செய்கிறார் என்றால், நாம் இந்த பூமியில் கிறிஸ்துவர்களாக இருந்தால் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா? அதுதானே நியாயம், அதுதானே கரெக்ட். பிதாவானவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அப்ப நாம இயேசு கிறிஸ்து ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா இந்த பூமியில்? பாருங்க, இது வெளிப்படுத்தவில்லை என்றால், if you are not representing Christ in your life and you are living your own life as you will, உங்க இஷ்டம் போல நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, then you are not a Christian. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதல்ல. நீங்கள் கிறிஸ்துவ பாருங்க, ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ மரியாளுக்கு ஆண்டவர் கேப்ரியேலை அனுப்புகிறார் தூதரை. ஆனால் அந்த தூதன் ஆண்டவரை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே வந்து நிற்கிறார்.
செய்தி ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து ஆண்டவரை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே நிற்கிறார். மரியாள் யார்? நீங்கள் கேப்ரியல் தூதரா? ரைட். ஆண்டவர் இந்த ஆண்டவரே கொண்டு வந்திருக்கலாம் அந்த செய்தி. இப்படியெல்லாம் பேசவில்லை. ஆண்டவருடைய செய்தியாளர் என்று தெரிந்தவுடன் பயந்து அந்த செய்தியை அப்படியே எடுத்துக்கொண்டார்கள் காப்ரியேல் தூதரிடம். ஏனென்றால் that message came from the highest, most high God, because Gabriel represents God himself. அந்த இடத்துல வந்து நிற்கிறார் காப்ரியேல் தூதர், கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவாக வந்து நிற்கிறார். இதுவே நிறைய தூதர்கள் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தேர் ஆல் ஃப்ரம் ஹெவன். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பரலோகத்தில் வந்தவர். காப்ரியேல் தூதர்கள் பரலோகத்திலிருந்து வந்தவர்கள். பாருங்க, அப்போ நான் பரலோகத்திலிருந்து வந்தேன்னா நீங்க கேட்கலாம், நம்மளாம் பரலோகத்தில் வந்தோம். நாம் பரலோகத்திலிருந்து வரவில்லை, ஆனால் பரலோகத்துக்கு போக போகிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போக போகிறோம். பரலோகத்தின் குடிமகன்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு ஸ்தானாதிபதிகளான ஒரு அதிகாரத்தை, அந்தஸ்தை ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு தேவ தூதனுக்கு கொடுத்த அந்தஸ்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த அந்தஸ்து நம்மை விட்டு விலகக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. காப்ரியேல் தூதன் கூட பார்த்தீங்க, காப்ரியேல் தூதனோ மிக்கேல் தூதனோ யார் வந்தாலும் சரி, they represented God. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்து, கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே நில் என்கிறார்கள். ஹல்லேலூயா. படிப்போம் யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலர்களை பார்த்து மோசேயை விசுவாசிக்கிற, மோசேயின் கட்டளை எல்லாத்தையும் செய்கிற, ஆனால் மோசே என்னை பற்றி எழுதியிருக்கிறாரு, அதை விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன எழுதியிருக்கிறாரு? நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசையாவாக இருக்கிறார், அவர் கர்த்தரின் ரெப்ரசன்டேட்டிவ், கர்த்தரை வெளிப்படுத்துவர் என்று மோசே எழுதியிருக்கிறாரே, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்கிறார். இப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு என்ன சொல்கிறார்? நான் இதுவாக இருக்கிறேன், நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன், நான் ஒரு நர்ஸாக இருக்கிறேன், நான் ஒரு டாக்டராக, நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கிறேன், நான் ஒரு ஆட்டோ ஓட்டுகிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன், நான் அதை செய்கிறேன். இதை நீ ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யோசிக்காமல் நாம் செய்கிறோம். ஆனால் நீ கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்பதை மறந்து விட்டு போகிறாயே. கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ் நீ என்று பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான். இன்னும் பாருங்கள், ஆவியானவரும் கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் இருந்தார். படிப்போம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் இருக்கிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ். பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் நாமெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவ். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் பரலோகத்திலிருந்து அனுப்பினார். அவர் பிதாவானவரை வெளிப்படுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். அவர் பிதாவானவரை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார். பிதா ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். எதுக்கு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து ஆண்டவரை வெளிப்படுத்த. இதை நாம் புரிந்து கொள்ள, இந்த கனெக்டிவிட்டியை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், யூ ஆர் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. யூ ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கிரியேட்டர். யூ ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. பாருப்போம் பாருங்க, ஆண்டவர் நம்மை பற்றி என்ன சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எனக்கு தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் என்று சொல்வதற்கு, பிதாவானவரை வெளிப்படுத்த, இயேசு கிறிஸ்து ஆண்டவரை சுவிசேஷத்தை சொல்ல நீங்கள் என்னுடைய தாசர்களாக என்னுடைய சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் பற்றி அப்பொழுதே எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கிறார் தெரியுங்களா? யூ ஆர் மை விட்னஸ். Who else can be a witness? கர்த்தரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களே சாட்சியாக நிற்கவில்லை என்றால் யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக சாட்சியாய் நிற்பார்கள்? கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கவில்லை என்றால் யார் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்பார்கள்? ஆண்டவர் அதை தான் நம்மை பார்த்து கேட்கிறார். அவர் சொல்கிறார், ஏசாயா அந்த புத்தகத்தில் 43ஆம் அதிகாரத்துக்கு அழகாக எழுதியிருக்கிறார், நீ என்னுடைய சாட்சியாக இருக்கிறார். நான் ஆண்டவர் என்பதற்கு படிங்க அந்த வசனத்தை, ரொம்ப தெளிவா இருந்துச்சு. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு, என்னை அறிந்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று. அப்போ ஆண்டவர் மெய்யான தேவன், அவரை சாட்சியாக இருக்க வேண்டும், அவருக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யூ ஆர் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சாட்சியாக இருந்தார் அந்த உலகத்தில். ஆமாம். பரிசுத்த ஆவியார் இன்றைக்கு பிதாவானவருக்கும் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக இருக்கிறாரா? ஆமாம். அப்போ நீங்களும் நாம் யாராக இருக்க வேண்டும்? நாம் சாட்சியாக இருக்க. யாருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். பிகாஸ் வேதத்தில் என்ன போட்டு, வேதத்தில் போட்டதை தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, 3ஆம் காரியம், நேரம் இருக்கிற வரைக்கும் நாம் பார்ப்போம். 3ஆம் காரியம், 3வது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்தானாதிபதி என்றால், ஒரு அம்பாசிடர் என்றால், ஹீ இஸ் ஆல்சோ அ மீடியேட்டர். அவர் வந்து நடுவில் இங்கேயும் பேசுவார், இந்திய தேசத்துலேயும் பேசுவார், அந்த தேசத்துலேயும் பேசுவார். 2 பேருக்கு நடுவில் பேசுகிற ஒரு மீடியேட்டராக, ஒரு பிரிட்ஜாக, ஒரு கனெக்டிங் பர்சனாக ஆண்டவர், ஒரு அம்பாசிடர் இருப்பார். ஆண்டவர் அதை தான் நாம் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறார். இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தாரா? வாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அ மீடியேட்டர் ஃபார் அஸ்? படிப்போம் பாருங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. மத்தியஸ்தர் ஒருவரே. யார் அந்த மத்தியஸ்தர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த மத்தியஸ்தர். தேவன் ஒருவரே, பிதாவானார் ஒருவரே, மனிதனுக்கு மத்தியஸ்தராய் இருக்கும் ஒரு நபர். யார் அது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார், ஒரு மீடியேட்டராக நடுவில் இருக்கிறார். He is our mediator. நமக்காக என்ன செய்ய? நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். படிங்க அந்த வசனத்தை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் பாவம் செய்யும் பொழுது, நாம் தவறுதலாக நடந்துக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு மீடியேட்டராக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதனால் என்ன பிரதர்? அதனால் என்ன பாஸ்டர்? நல்லது தானே, நல்லது தான். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? நீங்களும் ஒரு மீடியேட்டர் என்று எதிர்பார்க்க. அதுதான் வசனம் சொல்லு. You are also a mediator, between whom you are a mediator between God and others. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்ததை, உயிர்த்தெழுந்ததை யார் போய் இந்த உலகத்தில் சொல்வார்கள்? You are the mediator. நீதான் மத்தியஸ்தர்.
நீதான் மத்தியஸ்தர். ஆண்டவரை தூதர்களை வைத்து சொல்ல முடியாதா? டோன்ட் யூ திங்க் தட்? நான் யோசித்தேன், நடுவில் ஒரு வாட்டி யோசித்தேன். மனிதர்களை ஒவ்வொருத்தராக இழுத்து இழுத்து அவர்களை மனம் திரும்ப வைத்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பில் நடத்தி இந்த சுவிசேஷத்தை போய் மனுஷனுக்கு சேர்க்கறதுக்கு ஆண்டவர் இதை சிம்பிளாக செய்துடக்கூடாதா? என்ன தூதர்களை அனுப்பி ஏராளமான கோடான கோடி தூதர்கள் இருக்கிறார்கள். இவர்களை அமிச்சா எல்லாரும் போய் அவர்களோட செய்தியை சொல்லிட்டு அவர்களே மத்தியஸ்தராக இருக்க முடியும் அல்லவா? ஏன் ஒரு தூதர் மத்தியஸ்தராக இருக்கக்கூடாது? ஏன் ஒரு தேவ தூதர் போய் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது? ஆண்டவர் அதை செய்யவில்லை. God did not. தூதர்களை ரெப்ரசன்டேட்டிவாக வைத்தார், தூதர்களை ஒரு மெசஞ்சராக வைத்தார். ஆனால் தூதர்களை ஒரு மத்தியஸ்தராக ஆண்டவர் வைக்கவில்லை. இருக்கிற செய்தியை மட்டும்தான் எடுத்துன்னு போய் சொல்ல முடியும். அவர்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேச முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசினார். ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசினார். படிங்க, யோவான் 14 அதிகாரம் 26 வசனம். யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். உங்களுக்கு நினைப்பூட்டு அப்படின்னா அவர் ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது அனைத்தையும் ஞாபகப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்தராக இருக்கிறார். படிப்பு அப்படியே 15:26 படிங்க. யோவான் 15:26. பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாய் இருக்கிற சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்ப ஆண்டவரை சாட்சி கொடுப்பதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுப்பதும் ஆவியானவர் செய்கிறார். He is a mediator between God and man. அப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன எதிர்பார்க்கிறார்? நீயும் இப்படிதான் இருக்க வேண்டும். ஆண்டவர் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு நீ ஒரு மீடியேட்டராக இருந்து அவர்களை சுவிசேஷத்தில் கொண்டு வர வேண்டும். யூ ஹாவ் டு மீடியேட். அதுக்கு தான் இன்டர்செசரி ப்ரேயர் பண்ண சொல்கிறார். வாட் இஸ் இன்டர்செசரி ப்ரேயர்? எதற்காக நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்? வி ஆர் மீடியேட்டிங் பிட்வீன் தெம் அண்ட் காட். அவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஏன் மன்றாட்டு ஜெபங்கள் செய்ய வேண்டும்? ஏன் இன்டர்செசரி ப்ரேயர்ஸ்? ஏன் நாங்கள் சபைகளில் செய்கிறார்கள், தனிப்பட்ட ஜெபங்களில் ஏன் மன்றாட்டு ஜெபங்கள் ஏன் மன்றாடுகிறோம்? we are becoming intermediate between that person and God. அதனால்தான் ஆண்டவர் சிலுவையில் சொல்கிறார், இவர்களை மன்னியுங்க ஆண்டவர், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் இருக்கிறார்கள். அதுவே வெளிப்படுத்துகிறார். எந்த அளவுக்கு ஸ்தேவான் ஆண்டவரோட பழகி இருந்தால் ஸ்தேவான் சொல்கிறார், அதே வார்த்தையை மறிக்கும்போது சொல்கிறார், ஆண்டவரே இவர்களை மன்னிங்க ஆண்டவர், என்ன செய்கிறார் என்கிறவர்கள். மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் மேன். அதை அப்படியே செய்கிறார்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? யூ ஷுட் மீடியேட் பிட்வீன் God and man. கர்த்தரை நீ வெளிப்படுத்த வேண்டும், மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நிறைய வசனங்கள் இருக்கிறது. வசனம் மேலே வசனம் எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கலாம், படித்து கொண்டே இருக்கலாம். ஒரு இன்டர்செசர், ஒரு மீடியேட்டர். படி யோவான் 17 அதிகாரத்தை நீங்கள் போனீங்கன்னா, யோவான் 17 அதிகாரம் ஃபுல்லாகவே ஜெபம். ஆண்டவர் செய்த ஜெபம் ஆண்டவர் படிக்க வேண்டாம். அந்த 17 அதிகாரம் ஃபுல்லாகவே ஆண்டவர் ஒரு மீடியேட்டராக, அவர் மத்தியஸ்தராக ஆண்டவர் பிதாவின் இடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இவர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க, இவர்கள் என்னுடைய ஆடுகள், உம்முடைய ஆடுகள், இவர்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் நம்மக்கிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறார். ஒரு மீடியேட்டராக நாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். இன்னும் நேரம் இருந்தால் இன்னும் அதிகமாக நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நாம் இந்த ஒரு வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். You have to receive this revelation that you are
அம்பாசிடர். நீங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் ஸ்தானாதிபதியாய் இருக்கிறீர்கள் என்று ஆணித்தரமாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அப்படி விசுவாசித்தால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். நீங்கள் நடந்து கொள்கிற முறைகள், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், நீங்கள் பார்க்கிற காரியங்கள் எல்லாமே மாறிவிடும். ஏனென்றால் தெரியுங்களா, உங்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் உயர்ந்த அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். புரிந்து கொள் மகனே, புரிந்து கொள் மகனே, நீ எனக்கான ஒரு ஸ்தானாதிபதியாய் இருக்கிறாய் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நாளை நோக்கி பார்ப்போம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட் ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. லார்ட் ஜீசஸ், தேங்க் யூ லார்ட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டே லார்ட். அப்பா, இந்த மாதத்தின் முதல் கர்த்தாவே வாரத்தில் கர்த்தாவே நாங்கள் வந்து உம்மை கர்த்தாவே அப்பா ஆராதிக்கும் துதிக்கும் கர்த்தாவே இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தந்ததுக்காக நன்றி. அப்பா, இந்த நாளில் கூட எங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்பா. நாங்கள் we are ambassadors for you Lord Jesus Christ. We represent you. We are messengers of you அப்பா. We are mediators of you. நாங்கள் உங்கள் மத்தியஸ்தராக இருக்கிறோம். நாங்கள் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்மை வெளிப்படுத்தும் நபர்களாக இருக்கிறோம் கர்த்தா. உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் செய்தியாளர்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு 2 நிமிஷம் பேசினா கூட, நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன் சிஸ்டர், ஆண்டவர் என்னோட பேசினதாக இருந்தது, ஐ ரிசீவ்ட் God, the word of God from you என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தட் இஸ் who you are. நான் இதுவாக இருக்கிறேன், அதுவாக இருக்கிறேன், நான் மேனேஜராக இருக்கிறேன், நான் அதுவாக இருக்கிறேன், அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் யூ ஆர் அன் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட். நீ கர்த்தருக்கு ஒரு ஸ்தானாதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்கள் ஆண்டவர். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவரே அப்பா, ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களை கர்த்தாவே தேவரே உணர செய்ததற்காக நன்றி. ஏனோ தானோ என்று நாங்கள் வாழாமல் உமக்காக சாட்சியாக வாழ வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் செய்யும் பொழுது எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் நடத்தைகள், நாங்கள் அணியும் ஆடைகள் அப்பா, நாங்கள் பழகிற விதங்கள் எது இருந்தாலும் எங்களை ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு நீர் புரிய வைத்திருக்கிறீர். இந்த உலகம் நம்மை பார்த்து கொண்டே இருக்குது என்று புரிந்து வைத்திருக்கிறீர் அப்பா. தேவரே நாங்கள் சாட்சியாக எழும்பி நிற்க வேண்டும் அப்பா. வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் தாங்கி வழிநடத்துங்க. எந்த ஒரு பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டு, எந்த ஒரு போராட்டத்தில் கர்த்தாவே தேவரே மாட்டிக்கொண்டு இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் அப்பா நீர் விடுவீங்கப்பா, விடுதலை செய்யுங்கப்பா. எந்த கட்டுகளிலிருந்து மாட்டிக்கொண்டிருந்தாலும் அந்த கட்டுகளை எல்லாவற்றையும் உடைத்து அப்பா விடுதலை தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. விடுதலை உண்டாவதாக. கட்டுகளை யாவும் உடைங்க என ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்து. உண்மையே துதிக்கிற கர்த்தாவே. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.